Good evening, Harish. Good evening, teacher. Good evening. How are you? I'm great. Okay, சாப்பிட்டீங்களா? Oh, Right. என்ன சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேனுக்கு ரைஸும் கறியும் சிக்கனும் கேட் சாப்பிடும் Right. டால் டால் தால். வெரி குட், வெரி குட். தால் எப்படி சொல்லுவான் தமிழ்ல? தால் பருப்பு. கேட்பு Okay. சரி. சரி வந்து சரி நல்ல பேனே இல்ல பேனே தான் எடுத்து ஓடிவாவா எடுத்து வா எடுத்துட்டு வா எடுத்து வா பேன் எடுத்து வா ரைட், ஓகே. நாங்க முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், மூன்றாம் பாடம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்படித்தானே? மூன்றாம் பாட பேப்பர்ஸும் செஞ்சிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒன்று, ரெண்டு, மூன்று 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 பாடத்திலையும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஹரிஷுக்கு? இல்ல ரைட், ஓகே. அப்ப நாங்க நாலாம் பாடத்துக்கு போகலாமா? ஓம் டீச்சர் ஓகே, ரைட். நாலாம் பாடம் என்ன பாடம் உங்களோட புக்ல இருக்கு? நாலாம் பாடம் என்ன பாடம்? குரங்கச்சேட்டி குரங்குச்சாட்டி. அது என்ன படிச்சீங்க? ஸ்கூல்ல என்ன படிச்சீங்க? சும்மா சொல்லுங்க. என்ன கதை படிச்சீங்க? பறவைகள் பலவிடம் என்னண்டு குரங்கு சட்டையில என்ன படிச்ச நீங்க? ஓ நான் படிச்சுட்டேன் ஓ, என்ன படிச்ச நீங்க? என்ன கதை? குரங்கு சட்டையில என்ன இருக்கு? என்ன விஷயம் படிச்ச நீங்கன்னு கேக்குறேன். தெரியுமா? என்ன விஷயம் ஓ படிச்ச நீங்க? என்னது படிச்ச நீங்க? என்ன சொல்லுங்க, இதுல என்ன கதை இருக்கு? பழங்கால தண்ட என்ன பழங்கால கதை? காட்டில் ஹரேஷ் மிஸ் கேக்குறது விளங்குதா? அப்ப இதுல என்ன கதை இருக்கு? என்ன படிச்ச நீங்க? நீங்க ஏற்கனவே படிச்சுட்டேன்னு தானே சொல்றீங்க? ஸ்கூல்ல படிச்சிட்டீங்கன்னு தானே சொல்றீங்க? அப்ப இதுல என்ன படிச்சு நீங்கன்னு கேக்குறேன். இப்ப மிஸ் இந்த இத பார்த்து நீங்க ஒன்னும் வாசிக்க தேவையில்ல. அஹ், என்ன தீம் இருக்குது இதுல? என்ன தீம், என்ன பாடம் இது? என்னதை பற்றி இருக்குது? அதான் சொல்லுங்க பாப்போம். குரங்கச்சேட்டி குரங்கு சேட்டை. ரைட். அதுல என்ன குரங்கு சேட்டை நடக்குது? என்ன நடக்குது? கதையா சொல்லுங்க பாப்பா மிஸ்ஸுக்கு. ஒரு 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 குளவி கூடி இருந்தது ஓகே. ஒரு குளவி கூடியிருந்து மரத்தில் இருந்தது அதன் குரங்கு வந்தது ஓகே. ஒரு குரங்கு பேர் கடுவன் என்பன ஆண் கூறுகின்றது ஒரு ஒரு குரங்கினது பெயர் கடுவன். ரைட், ஓகே. அவன் குரங்குக்கு அடி ஒரு குரங்கு குளவி கூட அடிச்சதால் குளவி குட்டினது ஒரு குரங்கு என்ன செஞ்சிட்டு குளவிட கூட்டை அடிச்சிட்டுது. அது அந்த நேரம் என்ன நடந்துட்டு? குளவி வந்து என்ன செஞ்சிட்டு? கடிச்சிட்டு என்ன? அடிச்சது ரைட். அந்த கதையத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கதை, ஒரு குரங்கு ஒரு சேட்டை பண்ணிச்சு, அந்த சேட்டையால என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். ரைட். இப்ப எனக்கு இதுல வாட்சி காட்டுங்க. எனக்கு வாசிச்சுங்க. மிஸ் வந்து ஒழுங்கப்படுத்தணும் உங்களுக்கு. சரியா? ரைட், ஓகே. இது வாசிக்கலாமா இத எஸ், இல்ல இத வாசிங்க. இந்த மிஸ் ஸ்கிரீன்ல போட்டிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுது அத வாசிங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறத வாசிங்க. குரங்கு சேட்டை மரங்களிலிருந்த காட்டில் வானளாவிய மரங்கள் பல ஒன்றொன்றொன்று நெருங்கி பின்னி கிடக்கின்றன ஓகே. என்ன சொல்லிப்பட்டிருக்கு? ஒரு ஒரு பெரிய ஒரு காட்டில, மரங்கள் அடர்ந்த காட்டில, அப்படின்னு சொல்ல நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு காட்டில
பெரிய அது என்னவா வானளாவிய மரங்கள்னா உயரமான மரங்கள், வானத்தோட கூடிய அளவுக்கு இருக்கிற மரங்கள் பல ஒன்றோடொன்று நெருங்கி பின்னி கிடந்தன. சொன்னா என்ன, நிறைய மரங்கள் நின்றா நெருக்கமா இருக்கும் தானே, ஒன்று கொண்டு பக்கத்துல பக்கத்துல நெருக்கி நெருக்கி நிக்கணுமா அந்த மரங்கள். ரைட், ஓகே. மரக்கிளை ஒன்றில் ஒரு பெரிய குளவி கூடு தொங்குகின்றது. ஓகே, என்னது, ஒரு மரத்துல ஒரு கிளையில ஒரு குளவி ஒன்று கூடு கட்டி அந்த கூடு தொங்கி கொண்டு இருக்கு. இந்த பாத்தீங்களா, அந்த இதுல ஒரு மரக்கிளையில குளவி ஒன்று கூடு கட்டி அது தொங்கி கொண்டு இருக்குது. ரைட். அது ஒரு கருங்குளவி கூடு. அக்குளவி கூட்டை ஓர் ஆண் குரங்கு கண்டது. ரைட். என்னவா கருங்குளவி, உங்களுக்கு தெரியுமா கருங்குளவி? ஓ தேன் தேன்குளவியை விட கருங்குளவின்னு சொல்றது வந்து சரியான விஷம் கூடியது. அது எங்களுக்கு கொட்டிட்டேன்னு சொன்னா சரியான விஷம் கூடினது. சரி, அது கருங்குளவி கூடு கட்டி இருந்துச்சா, அந்த கூட்டை யாரு கண்டதா, ஒரு ஆண் குரங்கு கண்டிச்சுதா. யாரு கண்டது? ஆண் குரங்கு. ஆண் குரங்கு. ரைட், ஓகே. அடுத்து. அது ஒரு அக்குளவி கூட்டை ஓர் ஆண் குரங்கு கண்டது. ம் ஆண் குரங்குக்கு கடுவன் என்று பெயர். ஆண் குரங்கு என்ன பேர்? கடுவன். 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 ரைட். அக்கடுவன் என்ன செய்தது தெரியுமா? குரங்கு ம். சேட்டையை நீங்கள் அறிவீர்களா? அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவி கூட்டை நோக்கி வீசியது. என்ன செஞ்சது இந்த கடுவன் குரங்கு? என்ன செஞ்சது? ஒரு கல்லை எடுத்து அந்த குளவி கூட்ட நோக்கி வீசியதா. என்ன செஞ்சுச்சான்? ஒரு கல் எடுத்து சேட்- கல்லை எடுத்து குளவி கூட்டை நோக்கி வீசியது. என்ன செஞ்சுச்சான்? கல் எடுத்து குளவி கூட்ட நோக்கி வீசிச்சான். சரியா? ரைட், ஓகே. ஓ, இனி என்ன நடந்ததுன்னு பாப்போம். அக்கால் குளவி கூட்டை வைத்து விட்டது. என்ன செஞ்சிட்டு அந்த கடவன் குரங்கு எறிஞ்ச கல்லு போய் குளவி கூட்டுல பட்டு குளவி கூடு என்ன செஞ்சிட்டு உடைஞ்சிட்டுதா. உடைஞ்சிட்டது. ரைட், ஓகே. உடைஞ்சா என்ன நடக்கும் ஹரிஷ்? சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்கும்? கையால் உடைத்ததால் என்ன நடக்கும்? நீங்கள் எப்போதாவது குளவி கூட்டை எறிந்து உடைந்திருக்கின்றீர்களா? உடைத்திருக்கிறீங்களா? நீங்க பியாஜன் குளவி கூட்டுக்கு கல்லறிஞ்சீங்களா ஹரிஷ்? இல்ல. I'm not. ஏன் எறியுதே இல்ல? கண்டது இல்லையா, இல்லாட்டிக்கு எறியறது இல்லையா? காண்றீங்களா? கண்டதில்ல. இல்ல. காண்றது இல்ல. ரைட், ஓகே. ரைட். என்ன நடந்திருக்கும்? குளவி கூட்டுக்கு கல்லெறிஞ்சிருந்தா குளவி என்ன செஞ்சிருக்கும்? குளவி எல்லாம் பறந்திருக்கும். அந்த பறக்கிற நேரம் அது என்ன செஞ்சிருக்கும்? பறக்கிற நேரம் என்ன செஞ்சிருக்கும்? அது கோபம் வந்திருக்கு. ஏன்? நீங்க இருக்கிற வீட்டை நீங்க இருக்கிற வீட்டை யாராவது வந்து உடைச்சா அப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹரிஷ் இருக்கிற வீட்டை யாராச்சும் வந்து உடைச்சா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க நீங்க? கதவு சாத்தணும். கதவை சாத்துவீங்க. இப்ப மலை மலைன்னு வந்து உடைக்கிறாங்க, வந்து அடிக்கிறாங்க, அடிச்செல்லாம் உடைக்கிறாங்க. என்ன செய்வீங்க? வெளியே போய் நீங்க அவங்க அடிக்க மாட்டீங்க? ஸ்ப்ரே பண்ணணும். நீங்க அடிப்பீங்க. நான் அத போலதான். என்ன நடந்திருக்கு? இந்த குரங்கு வந்து குளவி கூட்டில் கல்லெறிஞ்சோணும். குளவிக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. கோபம் வந்து இப்ப என்ன செய்ய போகுதுன்னு பாருங்க. வா. ரைட், வாசிங்க. ஆஹ் கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்து தேய்க்க கலைந்த கருங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூடினது நடுங்கள் குளிர் சுரத்து முன்னர்வரு உழைப்பானது நடுங்கள். என்னவா? கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்துடைக்க கலைந்த கடும் குளவி கொட்டிவிட
அக்கடுவன் கூனி நடுநடுங்கல் குளிர் சுரத்து முன்னர்வரு குலைப்பனது நடுங்கல். என்னவா? கட்டி வச்சிருந்தாங்க. கட்டி இருந்த ஒரு குலவு கூட்ட கடுவன் குரங்கு கல்லால எறிஞ்சு உடைச்சிட்டுது. அது உடைச்சோன்னும் கருங்குளவிகள் என்ன செஞ்சிட்டு கலைந்த கலைந்த கடுங்குளவி அப்படின்னு சொன்னா எல்லாம் கலைஞ்சிட்டு சேர்ந்துதானே நிக்க. நீங்க எப்பயாவது பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தேன் கூடு பார்த்து இருக்கிறீங்களா? இல்ல இல்லையா? இல்லையா? என்ன செய்ய மாட்டா தேனீக்கள் எப்படி இருக்குமான்னு சொன்னா குளவிகள் என்ன செய்ய மாட்டா சேர்ந்து இருப்பினா. இப்ப மிஸ்ஸிட கையை பாருங்க, இப்படி இப்படி இருக்குதானே. விரலை பாருங்க, மிஸ்ஸிட விரலை பாருங்க. இப்படி 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 சேர்ந்து சேர்ந்துதான் இருப்பினம். சரியா? இடைவெளி இல்லாம தான் இருப்பினம். யாராச்சும் இப்போ ஒரு இந்த குரங்கு எறிஞ்ச கால் இதுல விழுந்துட்டா அந்த ரெண்டும் டக்குன்னு பிரிஞ்சிடும். டக்குன்னு பிரிஞ்சு தங்களை யார் எதிர்த்தாங்களோ அவங்கள சேர்ந்து குத்திடும். சரியா? அப்ப கருங்குளவி எப்படி இருக்கும்? சரியான விஷம் கூடினார். அது என்ன செஞ்சிட்டு அந்த கருங்குளவிகள் எல்லாம் சேர்ந்து அக்கடுவனை கொட்டிட்டுதான். சரியா? அக்கடுவனை கொட்டி விட அக்கடுவன் கூனி நடுநடுங்கல் குளிர் சுரத்து முன்னவரு குலைப்பது நடுங்கல். என்னது? அந்த குரங்குக்குள்ள என்ன செஞ்சிட்டான்? கொட்டினா என்ன நடக்க மாட்டா? அந்த விஷத்தை அந்த கொட்டினோன்னு அந்த விஷம் வந்து அந்த குரங்குக்குள்ள விட்டுடுவீன். நம்ம அந்த கொடுக்கன்னு சொல்லுவீனோம். அந்த கொடுக்க அதுக்கு ஏத்தி விட்டுருவீன். பிடிச்சி ஊசி மாதிரி ஏத்தி விட்டுருவீனோம். அது எப்படி இருக்கும்? ஒரு ஆள் ஒரு ஊசி ஏத்தினா அப்படி இருக்கும். ஒரு ஆள் ஊசி ஊத்தினாலே நல்லா வலிக்கும். அப்ப நிறைய நல்லா குளவிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி செஞ்சிருக்கோம்? நல்லா கொடுக்கல குத்தி விட்டு குடித்தோன்னும் இவருக்கு நடுங்கி கூனி கொண்டு என்ன செஞ்சாராம்? கூனி கொண்டு போயிட்டேறான். சரியா? அடுத்து என்ன நடந்தது பாருங்க. இப்போது என்ன நடைபெற்றது பார்த்தீர்களா? என்ன பார்த்தீர்களா? என்ன நடைபெற்றது? கல்லு போன திசை வழி ஒரு குளவி வேகமாக வந்தது. அதை தொடர்ந்து பல குளவிகள் வேகமாய் வந்தன. பாவம் கடுவன் பிறகு குளவிகள் கொட்டி விட்டன. நடந்துட்டு கல்லு போன திசை வழியே ஒரு குளவி வேகமாக வந்துச்சாம். அதை தொடர்ந்து பல குளவிகள் வேகமாய் வந்தன. பாவம் அக்குரங்கு குளவி எல்லாம் சேர்ந்து கொட்டி விட்டுட்டு. ரைட். கூடு பூங்கி கொஞ்சம் நடுநடுங்குகின்றது. அந்த நடுக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு இப்பாடலில் ஒரு உபமானம் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன கூறப்பட்டிருக்கு? உவமானம் கூறப்பட்டிருக்கு. உவமானம் என்ன சொல்லியிருக்கு? உவமானம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையேண்டா எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயத்த வச்சு கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்துறது. சரியா? இப்போ இப்போ என்ன என்ன சொல்லலாம்? உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இப்ப நான் சொல்றது ஹரிஷ் இப்ப உவமானம்னு சொன்னா என்னன்றதுக்கா விளங்கப்படுத்த போறேன். சரியா? உவமானம். ரைட். உவமானம்டா என்னண்டா இப்ப நான் இன்றைக்கு ஒரு பழம் சாப்பிட்டு இருக்கிறேன். சரியா? அது நல்ல இனிப்பு பழம். நல்ல இனிப்பு பழம். சரியா? அதை நான் எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன்? எனக்கு அதோட பழத்தோட பேர் தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப எனக்கு அந்த பழத்தோட பேர் தெரியல. உங்களுக்கு பிலாப்பழம் தெரியுமா ஹரிஷ்? பலாப்பழம். பலாப்பழம் தெரியும். அப்ப நான் சொல்றேன் ஹரிஷ் இன்னைக்கு நான் ஒரு பழம் சாப்பிட்டேன் ஹரிஷ். நல்ல இனிப்பா இருந்துச்சு. அந்த பிலாப்பழம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்டும் அந்த ஸ்மெல்லும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மிஸ் சாப்பிட்ட பழம் எப்படி இருந்திருக்கு? பிலாப்பழம் போல இருந்திருக்கு. சாப்பிட்ட பழம் பலாப்பழம் போல இருந்திருக்கு. அப்ப உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி இருந்திருக்கும்? நல்ல ஸ்மெல்லா இருந்திருக்கும், இனிப்பா இருந்திருக்கும்,
அப்ப yellow கலர்லயும் இருந்திருக்குமென்னு சும்மா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடுமே. நான் இப்ப மிஸ் என்ன பழம் சாப்பிட்டேன்னு. அப்ப எங்களுக்கு உவமானம்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாததை தெரிந்த ஒரு காரியத்தை வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்துறது தான் உவமானம். விளங்கிட்டா? எங்களுக்கு விளங்கிட்டு டீச்சர். எங்களுக்கு இப்போ தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்துறது. ரைட்டா? ஓகே. அப்ப வாசிங்க பாப்பம் என்னது உவமானம் என்று சொல்லி இருக்கன்னு பாப்பம். என்ன உவமானம் சொல்லிக்கிறோம்? இது வாசிக்கலாமா இத? எஸ், வாசிங்க, இத வாசிங்க. உங்கள் யாருக்காவது மலேசியா காய்ச்சல் வந்திருக்கின்றதா? அல்லது அந்த மலேசியா காய்ச்சல் வந்த மலேசியா ஹரேஷ் மலேரியா மலேரியா just like Yes. மலேரியா. மலேரியா காய்ச்சல் வந்திருக்கா உங்களுக்கு? மலேரியா காய்ச்சல் at the bed. So நான் காய்ச்சல் வரையில. ரைட். உங்களுக்கு எப்பயாச்சும் காய்ச்சல் வந்திருக்குதா? இல்ல காய்ச்சல் வந்ததே இல்லையா ஹரிஷுக்கு? இல்ல. இல்லையா? நான் அப்பா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். என்ன செஞ்சீங்க? அப்பா ஸ்ப்ரே பண்ணிட்டார். அப்பா ஸ்ப்ரே பண்ணிட்டாரா? ஓ அப்பா என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரா? உங்களுக்கு காய்ச்சல் மஸ்கிட்டோவுக்கு. ஓகே. உங்களுக்கு எப்பயாச்சும் காய்ச்சல் வந்திருக்கான்னு கேக்குறேன். உங்களுக்கு காய்ச்சல் ஃபீல் பண்ணி பழக்கம் இருக்கா? காய்ச்சல் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஓ தெரியாது. தெரியும். தெரியும் தானே. காய்ச்சல் வந்திருக்கும் தானே. அப்ப அந்த காய்ச்சலுக்கு அக்காய்ச்சலுக்கு குலைப்பெண் காய்ச்சல் வெறுக்கு மலேரியா காய்ச்சல் வந்தா ஹரீஷ், மலேரியா என்ற காய்ச்சல் வந்தா ஆக்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். சரி, அந்த காய்ச்சலுக்கு என்ன செய்யமாண்டா உடம்பெல்லாம் நடுங்கும், நடுங்கிக் கொண்டே இருப்பினும் மோஷன் போய்கொண்டே இருக்கும், தலை இடிக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் மலேரியாவுக்கு இருக்கும். சரியா? அப்ப மலேரியா காய்ச்சல் வந்தா எப்படி இருப்பாங்க ஆக்கள்? நடுங்கி கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த நடுக்க மாதிரி தான் யார் நடுங்கி கொண்டிருக்கிறீங்க இப்ப? குரங்கு. குரங்கு 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 இப்ப நடுங்கி கொண்டிருக்கு. என்னத்துக்கு நடுங்கி கொண்டிருக்குது? அந்த குளவிகள் எல்லாம் சேர்ந்து கொத்தினா பிறகு இந்த மலேரியா காய்ச்சல் வந்த மாதிரி நடுங்கி கொண்டிருக்கு. அப்ப இதுல என்ன உவமானம் சொல்லியிருக்கு? எங்களுக்கு காய்ச்சல் தெரியும், மலேரியா காய்ச்சல் தெரியும். சோ மலேரியா காய்ச்சல் வந்தவங்க எப்படி இருப்பாங்க? நடுங்கி கொண்டிருப்பாங்க. அதே நடுக்கமா தான் அந்த குரங்கும் நடுங்கி கொண்டு இருந்துச்சா? சரியா? ரைட். அதுக்கு வேற எப்படி சொல்லுவீனமா? குளிர் காய்ச்சல் என்றும் பெயராம். குலைப்பன் என்றும் குளிர் காய்ச்சல் என்று பெயர். எதுக்கு? மலேரியா காய்ச்சலிட மறு பெயர் தான் குலைப்பன் காய்ச்சல். இல்லாட்டி காய்ச்சல் என்று குளிர் காய்ச்சல். குளிர் காய்ச்சல் என்றும் பெயர். எதுக்கு? மலேரியா காய்ச்சல். ரைட். அடுத்து அடுத்து குளிர் கடிகமாய் இருக்கும். ஓகே. ஆகையால் அக்காய்ச்சல் தொடங்கும் போது குலைப்பன் நறுக்கம் இருக்கும். என்ன செய்யும்னா அந்த காய்ச்சல் வரைக்கல, அந்த மலேரியா காய்ச்சல் வரைக்கும் உடம்பெல்லாம் நடுங்கும். ஏன்னு சொன்னா குளிரும், உள்ளுக்குள்ள குளிரும், ஆனா உடம்புக்கு வெளியில சரியான சூடா இருக்கும். அப்ப குளிரா இருக்கும், சரியான ஃப்ரீசருக்குங்களை கொண்டு வச்ச மாதிரி நடுங்கி கொண்டு இருப்பாங்க. அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? குளிர் காய்ச்சல். இல்லாட்டிக்கு காய்ச்சல் இல்லாட்டிக்கு என்னன்னு வேற பெயரால் அழைப்பான்? குலைப்பன் குலைப்பன். வெரி குட். ஓகே. இதுல இருந்து வாசிங்க. அந்த நடுக்கமும் இந்த கடவுள் நடுக்கமும் ஒரு மாதிரியானவை என்றும் இப்பாடலில் நவாலிய சோமசுந்தர புலவர் அவர்கள் ஒரு நல்ல உமானம் கூறியிருக்கின்றார். இப்ப எங்களுக்கு மலேரியா காய்ச்சலேன்னு இப்ப நாங்க பார்த்தோம். இந்த குரங்குன்ற நடுக்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நவாலியர் சோமசுந்தர புலவர் என்னத்தை பயன்படுத்துறார்? அந்த மலேரியா காய்ச்சல் எப்படி நடுங்குவோமோ அதே மாதிரி தான் இந்த நடுக்கம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுற.
ரைட்டா? ஓகே. அடுத்து. இன்னொரு முறை இப்பாடலை படித்து பாருங்கள். இது குரங்கு பட்ட பாடு. இன்னும் சில குரங்குகள் படுகிற பாட்டை இனி பார்ப்போம். ஓகே, ரைட். இதெல்லாம் திருப்பி ஒருக்கா பார்க்கட்டாம். ரைட். எனக்கு தொடர்ந்து வாசிங்க. ஒரு பெரிய மருத மரம் மிகவும் விசாலித்து வளர்ந்திருக்கிறது. ஓகே. மரநிழலில் பல மண்டி குரங்குகள் வட்டமாக கொண்டிருக்கின்றன. ஓகே. அவற்றின் அவற்றின் நடுவில் வேறு சில குரங்குகள் நிற்கின்றன. ம், அந்த குரங்குகளின் கழுத்தில் இருப்பன யாவை? அவைகள் ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? ஏதோ சப்தம் கேட்கிறதே. முதலில் தா திமி திமி என்ற சப்தம், அதைத் தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை சப்தம். இவைகள் என்ன சப்தங்கள்? ஓஹோ, ஆம், வண்டிகள் காவடியாடுகின்றன. அக்காவடியாட்டத்தை பற்றி சோமசுந்தர புலவர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ரைட். அடுத்து என்ன ஒரு கதை நடக்குதுன்னு சொன்னா, வேற ஒரு சத்தமும் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? தா திமி திமிதி என்ற சத்தமும், அதை தொடர்ந்து வாத்தியங்களோட சத்தமும் கேக்குது. அது பார்த்தா என்ன நடக்குது? குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுதான்? காவடி ஆடுதான். மந்தி குரங்குகள். மந்தி குரங்குன்னா எது? பெண் குரங்குகள் தான் மந்தி குரங்குகள். சரியா? ஆண் குரங்குகள் எப்படி சொல்லுவோம்? கடுவன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பெண் குரங்குகள் என்னது? மந்தி குரங்குகள். Right. அப்ப அந்த இதைத்தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கு. என்னென்ன வாசிங்க பாப்போம். மாமரத்தின் நிழலிலே வண்டியினம் குண்டி ஆ, மாடவர் பெரிய காவடி எடுத்து தா ஆ. திமி திமித்தி என ஆடி வர நரிகள் சங்கினோடு காலம் இசைந்து வரு மண்டே. Right. என்னவா? மாமரதின் நிழலிலே மந்தியினம் குந்தி. ஏண்டா என்ன மாமருதின் என்று சொல்லி சொன்னா என்னது? மாமருதின் சொல்லி சொன்னா மரங்கள். சரியா? பெரிய மரங்களின் நிழலினிலே மந்தியினம் குந்தி என்று சொன்னா, மந்தி என்று சொன்னா பெண் குரங்குகள். குந்தி என்றா இருந்து மாதவர் என படிய காவடி எடுத்து, அவ என்ன நினைக்கினா மாதவர் என பெரிய காவடி எடுத்துட்டா, தாங்களும் மனுஷர் மாதிரியே என்ன செய்யணுமா? பெரிய காவடி எடுத்து தா திமி திமிதி என ஆடி வர நரி என்ன நடக்கு? நரிகள் நரிகள் நரிகள். 1 minute, ஹரிஷ். ஹரிஷ் 1 minute.
ரைட். சாரி ஹரிஷ், ஒரு கால் அட்டன் பண்ணினேன். சாரி. ரைட். ஓகே. என்ன நடக்குது? மந்தி குரங்குகள் எல்லாம் காவடி ஆடுது, நரிகள் எல்லாம் என்ன செய்தாம்? இசை போடினம்மா. இசை அவை நரிகள் இசை எப்படி இருக்கும்? ஊளையிடுறதுதான் அவையோட இசை. என்ன நரிகள் ஊளையிட மந்தி குரங்குகள் எல்லாம் காவடி ஆட்டம் ஆடினம்மாம். ரைட். கீழே வாசி பாருங்க, இந்த பொருள் விளங்கும் உங்களுக்கு. காரணம் என்பது ஒரு வாத்தியம். ம். காகலம் நரிகள் என்பது என்னவா? ஒரு வாத்தியமா, ஒரு இசை வாத்தியம். கருவியா, இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட்டா? ஓகே. காரணம் என்றால் என்ன? வாத்தியம். ஆ வாத்தியம் என்றா என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட். எஸ், நீங்க மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இதுவும் ஒரு வாத்திய கருவி. ரைட்டா? ஓ ஓகே. அடுத்து நரிகள் நரிகள் ஊழல் சப்தம் சங்கு காகல ஆட்டியங்கள் என்பவற்றில் மூசை போல இருக்கிறதாம். எப்படி என்னவா இருக்கிறது? என்னவா என்னவா நரிகளின் ஊளை சப்தம். அண்ணா, நரிகளின் ஊள சத்தம் எப்படி இருக்குதா? சங்கு, காகலம், வாத்தியங்கள் என்பவற்றின் ஓசை போல இருக்கும்டா. சங்கு ஊதைகள் எப்படி இருக்கும்? அதுவும் நரி ஊழறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? நரியோட சத்தமும் சங்கு நாங்க ஊதைக்குள்ள இருக்கிற சத்தம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அத போலதான் காகலமும் அதே சவுண்டை தான் கொடுக்குமா. அப்ப இந்த வாத்தியங்கள் எப்படி இருக்குமா? நரிகள் என்ன இல்ல சத்தத்தை போல இருக்குமா. சரியா? ரைட். எப்படி இருக்கிறது வாசிங்க. எப்படி இருக்கிறது? குரங்குகளின் காவடி இவை எல்லாம் குரங்கு சேட்டைகள். இவைகள்லாம் குரங்கு சேட்டைகள். ரைட். இப்ப நாங்க குரங்கு சேட்டைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். கதையெல்லாம் பார்த்துட்டோம். ரைட்டா? இனி நாங்க என்ன பார்க்க போறோம்? கேள்வி விடை பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப நீங்க ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க வாட்ஸ்அப்ல. என்ன பாடம்? 4ஆம் பாடம், அலகு 4, குரங்கு சேட்டை. ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். இனி நாங்க நோட்ஸ் எழுத போறோம். ரைட். இந்த டேட்டை போட்டுக்கொள்ளுங்க ஹரீஷ். நாங்க குரங்கு சேட்டைன்னு ஹெட்டிங்க போட்டுட்டு இதுல பாருங்க. இதுல இந்த குரங்கு சேட்டையே என்ற கதையை யார் எழுதினது? இந்த குரங்கு சேட்டையில என்னென்ன இருக்குதுன்றதுதான் இவ்வளவு. சரியா? இப்ப இந்த குரங்கு ஓகே சேட்டை இதுல முதலாவது பாயிண்ட்ஸ் இருக்க பாருங்க, மிஸ் விளங்கப்படுத்துறேன். குரங்கு சேட்டை எனும் கதை நவாலியூர் சோமசுந்தர புலவரின் இலங்கை வளம் எனும் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இது இலங்கை வளம் என்ற அவருடைய என்னது நாவல்ல இருந்து எழுதப்பட்டிருக்குது. யார்ட்ட? நவாலியூர் சோமசுந்தர புலவர்ட்ட. அடுத்து இதுல இருக்கிறது என்னது? குரங்குகள் புரிகின்ற சேட்டைகளை கதை கூறி நிற்கின்றது. இந்த குரங்குகள் எப்படி சேட்டை செய்தன்றதை பற்றி இருக்குது இந்த பாடத்துல. அடுத்தது 2 சேட்டைகள் பிரதானமாக கதையிலே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்னது? கருங்குளவி கூட்டை கல்லால் எறிந்து அக்குளவிகளிடமே கொட்டு வாங்கி நடுக்கமுற்ற குரங்கின் சேட்டையும், 2வது மருதமர நிழலிலே குரங்குகள் சேர்ந்து காவடியாடி புரிந்த சேட்டையும் மாணவர்கள் மனம் கொள்ளும் வகையில் கூறப்பட்டிருக்கு. ரைட்டா? இது இந்த 4ஆம் பாடத்துல என்ன இருக்குன்றதுதான் இதுல இருக்கு. ரைட். அப்ப எழுதிக்கொள்றீங்களா? இவ்வளோத்தையும் பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதி பாருங்க. பாயிண்ட்ஸுக்கு பாயிண்ட்ஸ் பண்ணி டேஷ் பண்ணிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. என்னென்ன பிரதானமானதுன்னு சொன்னா முதலாவது 2வது போட்டு எழுதி கொள்ளுங்க. சரி, இதை மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஓகே ரைட்.
ஹரிஷிக்கு விளங்குதா அப்போ எழுதினீங்களா? விளங்குது. Right. எழுதுனேன். அழகா எழுத வேணும் ஹரிஷ். எழுத்தும் அழகா இருக்க வேணும். Okay, Harish. Not yet.